தளபதி விஜய் அவர்கள் சங்கீதாவிற்கு ஜீவனாம்சமா எவ்வளவு கொடுக்க போறாரு? அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் சமீபத்தில சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. என்ன நடக்க போகுது? அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். கடந்த 3 நாட்களாகவே சோசியல் மீடியால விஜய் மற்றும் சங்கீதா இவங்களோட திருமண உறவு முறிவு குறித்து தான் ரொம்பவே வைரலா பேசப்பட்டுட்டு இருக்கு. குறிப்பா தளபதி விஜய் அவர்களோட மனைவியான சங்கீதா அவர்கள் விஜய் கிட்ட இருந்து டிவோர்ஸ் வேணும் அப்படின்னும், விஜய் அவர்கள் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ல இருக்காரு அப்படிங்கிற மாரியும் சொல்லியிருந்தாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாம என்ன அடக்குமுறை பண்றாரு, பொருளாதார ரீதியா முடக்கிட்டாரு அப்படிங்கிற மாரிலாம் சொல்லியிருந்தாங்க. அண்ட் இது மிகப்பெரிய அளவுல வைரலா போயிருந்துச்சு. வரப்போற ஏப்ரல் 20ஆம் தேதி முதல் ஹியரிங் இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அண்ட் கண்டிப்பா இவங்க 2 பேத்துக்கும் டிவோர்ஸ் கிடைக்கிறது உறுதி அப்படிங்கிற மாரி தான் நெறைய பேர் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. ஒரு பட்சத்தில் இவங்க 2 பேருக்கும் டிவோர்ஸ் கிடைக்குது அப்படிங்கிறப்ப, விஜய் அவர்கள் சங்கீதாவிற்கு எவ்வளவு ஜீவனாம்சமா கொடுக்க போறாரு? அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. ஏன்னா, இப்ப இருக்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி, கணவர் வந்து டிவோர்ஸ் பண்றாரு, இல்ல மனைவி வந்து டிவோர்ஸ் பண்றாங்க அப்படின்னாலுமே, அந்த பொண்ண பார்த்துக்கிறதுக்கு ஜீவனாம்சமா அவங்களோட சொத்துக்கள்ல பாதி தரணும். அப்படி இல்லன்னா, அவங்க கேட்கிற, டிமாண்ட் பண்ற ஒரு அமௌண்ட்ட வந்து அவங்க தரணும். அண்ட் இதற்கு முன்னாடி ஒரு சில நடிகர், நடிகைகளுக்கு இது நடந்திருக்கு. அந்த வகையில தளபதி விஜய் அவர்கள் இந்த ஒரு முறை எவ்வளவு கொடுக்க போறாரு? தன் சொத்துக்கள்ல பாதி எழுதி வைக்க போறாரா? அப்படி இல்லன்னா, அவங்க டிமாண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்ட கொடுக்க போறாரா? அப்படிங்கிற மாரி ரசிகர்கள் கேட்டு வந்துட்டு இருக்காங்க. நமக்கு தெரிஞ்சு கண்டிப்பா தளபதி விஜய் அவர்கள் பாதி சொத்துக்கள தான் எழுதி வைப்பாரு அப்படிங்கிற மாரி தான் தோணுது. ஏன் அப்படின்னா, அவர் வந்து ஏகப்பட்ட முறை வெளியில இருக்கும்போது சொல்லியிருக்காரு. நமக்கு சொத்து அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல விருப்பமே கிடையாது. என்னோட குடும்பம் தான் எனக்கு எப்போதுமே முக்கியம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம என்னோட ரசிகர்கள் எனக்கு போதும் அப்படிங்கிற மாரியும் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது, கண்டிப்பா தளபதி விஜய் அவர்கள் இந்த ஒரு டிவோர்ஸ் வந்து அவர் குடுக்குறாரு அப்படிங்கும் பட்சத்தில், ஜீவனாம்சமா அவரோட சொத்துக்கள்ல பாதிய ஏன் முழுசா கூட எழுதி வைக்க அதிக வாய்ப்புகள் இருக்குங்கிற மாரி தான் நான் நெனைக்கிறேன். அண்ட் நீங்க இந்த ஒரு விஷயத்த பத்தி என்ன நெனைக்கிறீங்க? அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, தளபதி விஜய் அவர்களோட ரசிகர்கள் எல்லாருமே இப்ப மிகப்பெரிய அளவுல எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, தளபதி கிட்ட இருந்து ஏதாவது அறிக்கை வருமா? அப்படிங்கிறது தான். ஏன்னா, என்ன ஒரு மிகப்பெரிய இன்சிடென்ட் நடந்தாலுமே தளபதி விஜய் அவர்கள் அமைதியாவே தான் இருந்து வந்துட்டு இருக்காரு. அண்ட் இதுலயும் இது குறிப்பா சமீபத்தில அவரோட பர்சனல் லைஃப் தாக்குதல் நடந்துட்டு இருக்கு. ஒரு கணம் உண்மையாகவே அவங்க டிவோர்ஸ் தான் பண்ண போறாங்க அப்படின்னா, அவங்க 2 பேரும் டிவோர்ஸ் தான் பண்ண போறாங்க அப்படின்னா, இந்த ஒரு விஷயத்த தளபதி விஜய் அவர்கள் ஒரு அறிக்கையா வெளியிடணும். குறிப்பா இது எங்களுடைய பர்சனல், இந்த ஒரு விஷயத்த பொது உடைமையாக்க வேணாம் அப்படிங்கிற ஒரு நோட்டோட விட்டாரு அப்படின்னா, கண்டிப்பா இத பத்தின ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். ஏன்னா, ஒரு சிலர் இப்போ வரைக்குமே இது ஃபேக் நியூஸ். தளபதி விஜய் அவர்களோட பெயர கெடுக்க பண்றாங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இன்னும் ஒரு சிலர் இல்ல இது உண்மதான் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ இப்போ வரைக்குமே ஒரு கன்ஃப்யூஷன் போய்க்கிட்டு தான் இருக்கு. தளபதி விஜய் அவர்களும் மௌனமாவே தான் இருக்காரு. இந்த ஒரு விஷயம் குறித்து ஒரு அறிக்கையோ அல்லது ஒரு வீடியோவோ வெளியிட்டா ரொம்பவே நல்லாயிருக்குங்கிற மாரி தான் நான் நெனைக்கிறேன். நீங்க இந்த ஒரு விஷயத்த பத்தி என்ன நெனைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க.